அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. மொனாக்கோ அமைதி, ஒன்றிப்பு மற்றும் ஒருமைப்பாட்டின் இடமாக திகழ்கிறது. கத்தோலிக்க மதத்தை அரசு மதமாக கொண்ட மொனாக்கோ காட்டும் வலுவான அர்ப்பணிப்பையும் நான் பாராட்டுகிறேன். இந்த அர்ப்பணிப்பு நாட்டை ஒன்றிணைக்க உதவுவதோடு திரு அவையின் சமூக படிப்பினைகளை பின்பற்ற அனைவரையும் ஊக்குவிக்கிறது. மார்ச் 28 சனிக்கிழமையன்று காலை 9:40 மணிக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இளவரசர் அரண்மனையில் இளவரசர், அரசு அதிகாரிகள் மற்றும் மக்களுக்கு அருளுரை ஒன்றை வழங்கினார். உயர்திரு இளவரசர் அவர்களே மற்றும் சகோதரர் சகோதரிகளே, உரோமை திரு அவை மற்றும் நம்பிக்கையுடன் இணைந்திருக்கும் மொனாக்கோவிற்கு வருகை தருவது ஒரு பேரானந்தம். மத்தியதரை கடலை பார்த்தவாறு அமைந்துள்ள உங்கள் சிறிய, சுதந்திரமான நாடு சந்திப்பிற்கும் சமூக நட்பிற்கும் அழைக்கிறது. தனிமையால் அச்சுறுத்தப்படும் இவ்வுலகில் நீதி, சட்டம் மற்றும் சேவை ஆகிய விழுமியங்கள் நமக்கு வழிகாட்ட வேண்டும். நாம் இறைவனின் பராமரிப்பில் நம்பிக்கை வைப்பதால் நமது வரங்களை அனைவரின் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். இறையாட்சி பணிவு நிறைந்த ஒரு விதையைப் போல இருந்தாலும் யாரும் ஒதுக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்து நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ள நம்மை அழைக்கிறது. மொனாக்கோ அளவில் சிறியதாக இருந்தாலும் ஆன்மீக பாரம்பரியத்தில் வளமையானது. இந்த பாரம்பரியம் உங்களை நீதி மற்றும் பிறரன்பு பணியை நோக்கி ஊக்குவிக்கட்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். திருவிவிலியம் நமக்கு நினைவூட்டுவது போல விசுவாசத்தின் மிகச்சிறிய செயல்கள் கூட பெரும் பலனை தரும். ஒவ்வொரு இரக்கச் செயலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் வாழ்க்கையை மாற்றும் வலிமை கொண்டது என்பதை இது நினைவூட்டட்டும். நற்செய்தியில் வரும் தாலந்துகளின் உவமையில் நமது திறமைகளை பிறருக்கு உதவ பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கப்படுகிறது. தனிப்பட்ட ஆதாயத்தில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக ஏழைகள் மற்றும் நலிவடைந்தோர் உட்பட துயருறுவோருக்கு நாம் உதவ வேண்டும். வளமையுடன் பொறுப்பும் வருகிறது. கிறிஸ்து விரும்புவது போல பிறருக்கு சேவை செய்வது நமது கடமையாகும். கத்தோலிக்க மதத்தை அரசு மதமாக கொண்ட மொனாக்கோ காட்டும் வலுவான அர்ப்பணிப்பையும் நான் பாராட்டுகிறேன். இந்த அர்ப்பணிப்பு நாட்டை ஒன்றிணைக்க உதவுவதோடு திரு அவையின் சமூக படிப்பினைகளை பின்பற்ற அனைவரையும் ஊக்குவிக்கிறது. மொனாக்கோ மக்கள் சமூக நீதிக்கு ஒரு முன்மாதிரியாகவும் உலகிற்கு நம்பிக்கையின் ஊற்றாகவும் திகழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் நாட்டில் ஏற்படும் முன்னேற்றம் உண்மை, நீதி மற்றும் அமைதி ஆகிய விழுமியங்களை வெளிப்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் நமது அன்னை புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் வழிநடத்தப்பட்டு நற்செய்தியின் ஞானத்தை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவீர்களாக. இது தனிப்பட்ட மற்றும் சமூக வளர்ச்சிக்கான நேரமாகவும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒன்றிப்புக்காகவும் பொது நன்மைக்காகவும் உழைக்கும் நேரமாகவும் அமையட்டும். இதன் வழியாக அமைதி, ஒன்றிப்பு மற்றும் ஒருமைப்பாட்டிற்கான எனது அப்போஸ்தலிக்க ஆசீர்வாதத்தை வழங்குகிறேன். நீங்கள் உலகிற்கு ஒளியாகவும் நம்பிக்கையின் உருமாற்றம் ஆற்றலாகவும் ஒரு வாழும் சான்றாகவும் ஒளிர்ந்திட வேண்டுகிறேன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.